السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை குறைந்தது 100 தடவையாவது ஓதுவோம். அந்த அளவுக்கு சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு துஆ, அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய ஒரு துஆ. இதனை யார் ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடுகிறாரோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு அவனுடைய உதவியை வழங்குவான். அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து ரிஸ்கை பெற்று தரக்கூடிய ஒரு துஆ, எல்லா விடயத்திலும் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு துஆ, இன்னும் ஏராளமான பலன்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் மிகச் சிறந்த ஒரு நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னாலும் கேட்கப்படுகின்ற துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதற்கு பின் இந்த துஆவை ஓதுவோம். எந்த அளவுக்கு அதிகமாக ஓத முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக இதனை ஓதுவோம். குறைந்தது 100 தடவையாவது இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ஏனென்றால் அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடியதாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துஆ. என்ன துஆ என்றால், யா ராஸிகு யா ஃபத்தாஹு யா வஹ்ஹாபு யா கனியு யா முக்னி யா பாசித்து சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி வ அஸ்அலுஹு மின் ஃபضலிஹி. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். யா ராஸிகு யா ஃபத்தாஹு யா வஹ்ஹாபு யா கனியு யா முக்னி யா பாசித்து சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி வ அஸ்அலுஹு மின் ஃபضலிஹி என்ற இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.